வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கிற ஃபூல் மீ ஒன்ஸ் அப்படிங்கிற சீரியலோட விமர்சனம். 8 எபிசோட் கொண்ட இந்த இங்கிலீஷ் சீரியல் இதே பேர் உள்ள ஹார்லன் கோபனோட நாவலை தழுவி எடுக்கப்பட்டது. இந்த சீரியல் ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். கதையோட முக்கிய பாத்திரம் நம்ம கதாநாயகி பேரு மாயா. இவங்க முன்னாடி பிரிட்டிஷ் மிலிட்ரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஆப்கான் போர்ல ஒரு முறை இவங்களோட தவறுனால சில அப்பாவி சிவிலியன்ஸ் இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் ஒரு ஹேக்கர் மூலமா வெளி உலகுக்கு தெரிய வர மிலிட்ரியில இருந்து இவங்களை டிஸ்மிஸ் செஞ்சுறாங்க. ஆனாலும் இந்த விஷயம் இவங்கள ரொம்ப பாதிச்சு அடிக்கடி தூங்க கூட முடியாம இவங்க அவஸ்தைப்படுற மாதிரி சீரியல் முழுக்க நமக்கு காட்டுவாங்க. சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மாயா பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஜோ பர்கிட் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, ஒரு 2-3 வயசு இருக்கும். பேரு லில்லி. இந்த ஏழை பணக்கார வித்தியாசத்தினால இவங்களுக்கும் இவங்க மாமியாருக்கும் சரியா ஒத்து போகாத மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மாயாவுக்கு ஒரு சகோதரி கிளேர். அவங்களுக்கு ஒரு கணவன் மற்றும் 2 குழந்தைகள் உண்டு. இந்த குடும்பத்தோட மாயா ரொம்ப அட்டாச்சா இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுல ஒரு நாள் சில திருடர்கள் மாயாவுடைய சிஸ்டர் கிளாரோட வீட்டுக்கு வராங்க. அப்போ துரதிருஷ்டவசமா நடந்த ஒரு துப்பாக்கி சூட்ல கிளார் சுடப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அப்போ மாயா இன்னும் மிலிட்ரியில தான் இருக்காங்க. சில மாதங்கள்லயே நான் முன்னாடி சொன்ன பிரச்சனைகள்னால அவங்க டிஸ்மிஸ் ஆயிடுறாங்க. திரும்ப அவங்க குடும்பத்தோட வாழ ஆரம்பிக்கும் பொழுது சில நாட்கள்லயே இவங்களோட ஹஸ்பண்ட் ஜோவும் வாக்கிங் போகும்பொழுது சில அடையாளம் தெரியாத நபர்கள் ஜோவை சுட்டு கொல்றாங்க. அடுத்தடுத்து நடக்கிற இந்த மாதிரி துயர சம்பவங்கள் மாயாவை நிலைக்குலைய வைக்குது. ஒரு நாள் தன் வீட்டுல குழந்தைய ஒரு நானி கிட்ட விட்டுட்டு மாயா வேலைக்கு போறாங்க. திரும்ப நானி கேம்னு சொல்லக்கூடிய அந்த ரகசிய கேமரா மூலமா வீட்டுல என்னென்னலாம் நடந்ததுன்னு பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். அது என்னன்னா, இறந்து போன அவங்களுடைய கணவர் ஜோ குழந்தையோட விளையாட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியெல்லாம் தெரியுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவங்க நானியை பிடிச்சி கேள்வி கேட்கும் பொழுது அந்த அம்மா இவங்க மேலேயே ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அந்த ஃபுட்டேஜோட எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதோட பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு மாயா தானே இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பல பல விஷயங்கள், ரகசியங்கள் வெளியில வர ஆரம்பிக்குது. பேரலா போலீஸும் ஜோவோட மரணத்தை இன்வெஸ்டிகேட் செய்யறாங்க. அவங்க தரப்புல இருந்து டிஎஸ் சாமி கியர்ஸ் அப்படிங்கிறவரு இன்வெஸ்டிகேட் செய்யறாரு. அவருக்கு என்னவோ மாயா மேலேயே ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல ஜோவும் கிளாரும் சுடப்பட்டது ஒரே துப்பாக்கியால அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்குது. கிளார் இறந்த பொழுது மாயா மிலிட்ரியில இருந்ததுனால டிஎஸ் சாமி தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை வேற பக்கம் திருப்புறாரு. ஒரு கட்டத்துல மாயாவோட இன்வெஸ்டிகேஷனும் சாமியோட இன்வெஸ்டிகேஷனும் ஒரே கோட்டுக்கு வருது. அப்போ கடைசியில ஒரு பெரிய ட்விஸ்ட் மற்றும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸோட கதையும் முடியுது. இந்த சீரியலோட பெரிய ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா இதோட டைட்டான திரைக்கதை தான். துளி கூட தொய்வே இல்லாத விறுவிறுப்பா போகும். ஒரு அனாவசியமான காட்சியோ டயலாகோ இல்லாம கச்சிதமா இருக்கும். சாமியோட பர்சனல் லைஃப், அவருடைய பிரச்சனைகள்னு நிறைய காட்சிகள் சீரியல் முழுக்க வரும். அது டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு நான் முதல்ல நினைச்சேன். ஆனா அதையும் ஓரளவுக்கு மெயின் கதையோட கடைசியில இணைச்சு நமக்கு காமிச்சிருவாங்க. இதோட டைட்டான ஸ்கிரிப்ட் தான் இந்த சீரிஸ் உடைய மெயின் பலமே. ஆனா ஒரு சில காட்சிகள்ல எடிட்டிங் கொஞ்சம் ஜம்பியா இருந்ததா நான் நினைக்கிறேன். மத்தபடி ரொம்பவே என்கேஜிங்கா இருக்கக்கூடிய ஒரு சீரியல் இது. பாத்திரங்கள பொறுத்தவரைக்கும் மாயா, சாமி இவங்க 2 பாத்திரங்க தான் ரொம்ப சரியா எழுதப்பட்டது. மத்தபடிலாம் சும்மா ஒரு 2, 3 காட்சிகள் வந்துட்டு போற மாதிரி தான் பாத்திரங்கள் இருக்கு. மிஷல் கீகன் இவங்க தான் மாயா பாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பிரச்சனை என்னன்னா, அது இவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் தான். இவங்க பாத்திரம் ஒரு ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர் மாதிரி. 2 செகண்ட்ல ஒரு ஆள தூக்கி வீசிடுவேன் அப்படின்லாம் கூட இவங்க டயலாக் சொல்லுவாங்க. ஆனா பார்வைக்கு இவங்க அந்த மாரி இல்ல. இது கொஞ்சம் கன்வின்சிங்கா படல எனக்கு.
ஆதில் அக்தர் தான் டிஎஸ் சாமி அப்படிங்கிற ரோல்ல நடிச்சிருக்காரு. இவரும் தேவைக்கேத்த அளவு நடிச்சிருக்காரு. இவர் ஒரு திறமையான நடிகர் தான். ஆனா இந்த சீரியல்ல என்னவோ இவர் மோஸ்ட்லி ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் சீரியல் முழுக்க குடுத்திருப்பாரு. ஒரு சோகம், அப்புறம் ஒரு கன்ஃப்யூஸ்டான கலவையான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் சீரியல் முழுக்க குடுத்திருக்காரு. ஏன்னு எனக்கு புரியல. மத்த நடிகர்கள் குடுத்த பாத்திரத்த அளவோட நடிச்சு குடுத்திருக்காங்க. மத்தபடி கேமரா ஒர்க்கு, செட்ஸு, பேக்கிரவுண்ட் மியூசிக்கு, காஸ்டியூம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஒரு சில கிராபிக்ஸ் காட்சிகள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப சுமார் ரகம் தான். மத்தபடி கதையில சில லூஸ் எண்ட்ஸ் இருக்கு. சில முடிச்சுகளுக்கு விடை கடைசி வரைக்கும் கிடைக்கல. பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் சொன்னா ஸ்பாயிலர் ஆயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த சீரியல அப்போ பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னா, கண்டிப்பா குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சீரியல் தான் இது. கிரைம் அல்லது சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டீசென்ட்டான சஸ்பென்ஸும் இதுக்குள்ள இருக்கு. ஒரு வீக்கெண்ட்ல குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சீரியல் இது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சீரியலுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.